வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு பட்டுவட் ஏரியாவில் இருக்கிற ஸ்ரீ சைவ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து தான் ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோமா, பட்டுவட் ஐபிடிக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் பின்புறத்தில் தான் இருக்கு. இந்த ஆலயம் 1926 ஒரு சூள வடிவத்தெல்லாம் வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னமும் இந்த கோவில் நிர்வாகம் இந்த சூளத்தை ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலையும் பேச்சாயம்மனோட வழிபாடும் இருக்கு, அதே நேரத்தில் பல காவல் தெய்வத்தோட வழிபாடும் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு நல்ல பேர் இருக்கு, எம்ஜிஆர் ஆலயம் சொல்லுவாங்க. காரணம், இந்த ஆலயத்தை உருவாக்குனவர் எம்ஜிஆர் மாரியே இருப்பாராம். ஸோ இந்த ஆலயத்திலேருந்து இந்த ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த கோவில் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நூற்றி 31வது ஆலயம் தேவி ஸ்ரீ நாகக்கன்னியம்மன் ஆலயம் ஊஜோங் பத்து பட்டுவட். எப்படி பச்சையம்மன் கோவில் மேலுக்கு அம்மன் உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த நாகக்கன்னியம்மன் இந்த கோவில் மேல அமர்ந்திருக்காங்க. இந்த கோவில் மிக எளிதாக பார்த்துடவே முடியாது, காரணம் மறைவாக இருக்கு. ஆனா இந்த கோவிலோட ரோட்டு மிக மிக எளிதான ரோட். நீங்க பட்டுவட் கேடிஎம்க்கு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரோடு எடுத்துட்டு கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துடலாம். இந்த கோவிலோட தலைமை குருக்கள் இந்த கோயிலோட வரலாறு பத்தி சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டிலேருந்து மீனவரா வந்த நம்ம இந்தியர்கள் இந்த இடத்த சுத்தம் செய்யும் போது அதிகமான நாகமும் பார்த்துருக்காங்க, அதே நேரத்தில் புத்தும் பார்த்துருக்காங்க. அந்த புத்தை வழிபாட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆலயமே உருவாக்குறதுக்கு ஒரு மைய புள்ளியாக இருந்திருக்கு. இந்த இடத்துல பல வழிபாடுகளும் இருக்கு, அதே நேரத்தில் கம்யூனிட்டி சென்டராக செயல்படுது. இப்போ உதாரணத்துக்கு கேல் மலாக்காலேருந்து வர மாணவர்களுக்கு தங்க இடம் இல்லைன்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். கோவில் நிர்வாகத்துட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டியதான். அதே நேரத்தில் எனக்கு இந்த கோவில் மண்ணை கொடுக்கறதுக்கு புத்துலேருந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அழைப்பு கொடுத்த கோயில் நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் அதிசயமான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் மண் எடுக்கும் போது என் மண்ணில் எதுவுமே இல்லை, ஆனால் மண்ணை எடுத்த பிறகு அந்த மண்ணோட சேர்ந்து ஒரு சின்ன நாக வடிவத்தில் ஒரு அச்சு வந்துச்சு. இது ரொம்ப பெருமையாக சொல்கிறதா இல்லாட்டி அதிசயமாக சொல்கிறதுன்னு தெரியல, பட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அம்மனோட துணை இருக்குன்னு நான் கருதுகிறேன். இந்த வேளையில் இந்த பதிவில் பார்த்த எல்லா நபர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவில் உங்கள் ஊர் ஆலயத்தை மண் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வருவேன். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட்.